அதே போல சில ஊர்களில் குர்பானி கொடுக்க முடியாதவர்கள், அதற்கான வசதி இல்லாதவங்க நாங்கள் கோழி குர்பானி கொடுக்குறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிராணிகளை குர்பானி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான சேவலை குர்பானி கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது விஷயத்தில் மார்க்கத்தினுடைய நிலை என்ன, சட்டம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. குர்பானி என்பது ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 தான் குர்பானி கொடுக்க முடியும். இந்த 3ஐ தாண்டி வேறு எதையும் குர்பானி கொடுக்க முடியாது. ஆடாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நபர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆடு கொடுக்கலாம். மாடாக இருக்கும் பட்சத்தில் அல்லது ஒட்டகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் 7 நபர்கள் கூட்டாக சேர்ந்து 7 நபர்களுடைய கடமைகளை என்ன செய்ய முடியும், அதில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஒட்டகமாக இருந்தாலும் அதுலேயும் 7 பேர் என்ன செய்ய முடியும், தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமே ஒழிய இந்த சேவல் கொடுக்கறது, கோழி குர்பானி கொடுக்கறது, அதை கரெக்டாக பெருநாள் அன்னைக்கு அதை அறுத்து அதை ஒரு குர்பானியினுடைய வணக்கமாக நினைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஷரியத்து நமக்கு காட்டித்தராத வழிமுறைகள். நம்முடைய தனிப்பட்ட உணவுக்காக வேண்டி நாம் அதை அறுக்கிறோங்கிறது வேற. அது இல்லாமல் குர்பானியுடைய கடமையை நிறைவேற்றுகிறேங்கிற நியத்தில் என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாது.